தேவன் படைச்ச இந்த பூமியில மனுஷங்க எந்திர மாதிரி ஓடுறாங்க. ஏன் ஓடுறாங்க தெரியுமா? ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு இலக்கு, அதாவது ஒரு திட்டம் வச்சு அதை எப்படியாவது சாதிக்கணும்னு தொடர்ந்து ஓடுறாங்க. உங்களுக்காக ஒரு திட்டம் வைக்கிறது தப்பில்லை. ஆனா அந்த திட்டத்திற்கு பின்னாடி தேவனோட நடத்துதல் இருக்காங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த பூமியில நமக்குன்னு சில ஆசைகள் இருக்கும். ஆனா தேவனுக்கு நம்மளை குறிச்சு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசை என்னன்னு என்னைக்காவது தேவனை பார்த்து கேட்டிருக்கீங்களா? கேட்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுங்க. அவரு நமக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அதுதான் தேவ திட்டம். அந்த ஆசையை நிறைவேற்றினா தேவன் நம்ம மூலமா மகிமைப்படுவாரு. இந்த உலகத்துல நீங்க என்ன சாதனைனாலும் சாதிச்சிருக்கலாம். ஆனா தேவ ஆசையை நிறைவேற்றி அவரை மகிமைப்படுத்துறீங்க பாத்தீங்களா? அதுதான் தேவனோட பார்வையில மிகப்பெரிய சாதனை. இந்த பூமியில ஒரு மூலையில இருந்தாலும் தேவநாமத்தை மகிமைப்படுத்தணும். அதுக்கு தான் தேவன் நம்மளை படைச்சிருக்காரு. நம்மளோட பிறப்புக்கு முன்னாடியே தேவன் நமக்குன்னு ஒரு பாதையை நியமிச்சிருக்காரு. அப்போ எனக்குன்னு ஒரு திட்டம் வைக்க அவர் யாருன்னு நீங்க கேட்டா, அவரு நம்மளை உருவாக்கின தெய்வம். தாயின் கருவில் உருவாகிறதற்கு முன்னே நம்மளை தெரிஞ்சு கொண்ட தெய்வம். அப்போ இந்த உலகத்துல என்ன சாதனையும் சாதிக்க கூடாதா அப்படின்னு நீங்க கேட்டா, இல்லைங்க, என்ன சாதனை சாதிச்சாலும் அந்த மகிமை தேவனுக்கு தான் போய் சேரணும். ஏன்னா அந்த சாதனையை சாதிக்கக்கூடிய திறமைய தேவன் உங்களுக்கு தந்திருக்காரு இல்லையா? அதற்கு தான் ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நிலால முதல்ல காலடி எடுத்து வைத்த நபர் நீல் ஆம்ஸ்ட்ராங். அவரு 25 வருஷத்திற்கு பிறகு எருசலேமுக்கு போனாரு. அப்போ அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நிலால நடப்பதை விடவும் இயேசு கிறிஸ்து காலடி பட்ட இடங்களில் நான் நடப்பதை பெரிய விஷயமா நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இது மூலமா அவர் தன்னை மேன்மையா எண்ணாம தேவனை மகிமைப்படுத்தினாரு. நாம சாதிக்கிற ஒவ்வொரு சாதனைக்கு பின்னாடி தேவன் இருக்காருங்கிறத நாம மறக்க கூடாது. வேதத்துல ஒவ்வொரு நபரை குறிச்சும் தேவன் திட்டம் வச்சிருக்காரு. மோசே காலத்துல மோசே கூட பிறந்த குழந்தைங்க கொல்லப்பட்டாங்க. ஆனா மோசே மட்டும் உயிரோட இருந்தாரு. ஏன்னா அவரு தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகணுங்கிற திட்டம் இருந்துச்சு. வரலாற பார்த்தோம்னா ஜான் நாக்ஸை கொண்டுதான் ஸ்காட்லாந்து தேசம் அசைக்கப்படணுங்கிறது தேவ திட்டம். அவங்க தேவ திட்டத்தை நிறைவேற்றி தேவனை மகிமைப்படுத்தினாங்க. அப்படி உங்களை கொண்டும் ஒரு திட்டம் இருக்குது. அத அற்பமா எண்ணாதீங்க. ஒருவேளை உங்கள சில பேரு ஊனமா இருக்கலாம். உங்களை கொண்டும் தேவன் திட்டம் வச்சிருக்காரு. நீங்க ஊனமா இருக்கிறதா அவருக்கு அழகா தெரியுது. தேவ நாமத்தை மகிமைப்படுத்த திறமை இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்ல ஒரு வாஞ்சையுள்ள இருதயம் இருந்தாலே போதும். எல்லா மதத்திலையும் எல்லா ஜாதியிலும் உள்ளவங்களுக்கும் தேவன் திட்டம் வச்சிருக்காரு. அவரை தடவையாகிலும் கண்டுபிடிக்க மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்காரு. அவரை கண்டுபிடிச்சாதான் அவர் ஆசையை நிறைவேற்ற முடியும். அவர் திட்டத்தை நிறைவேற்றினா அவர் நீதியின் கிரீடம் வச்சிருக்காரு. அவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுப்போமா? தேவனே, என்னை வச்சு நீங்க என்ன சித்தம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்போமா? சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.